அன்னைக்கு ஒரு நாள் ராயப்பட சைடு நடந்து போயிட்டு இருக்கு. அங்க பார்த்தா ஒருத்தர் ப்ரோ இங்க வாங்கல வடை சாப்பிட்டு போங்க அப்படின்றப்பல என்னது வடையா வெஜ்ஜிலாம் நான் சாப்பிட்றது இல்ல தலைவா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பலான்னு பார்த்தா வெஜ்ஜி இல்ல ப்ரோ சிக்கன் வடை வெறும் 10 ரூபா தான் அப்படின்னாப்ல. என்னது 10 ரூபாய்க்கு சிக்கன் வடையா எங்க காட்டுங்க அப்படின்னா இருங்க ப்ரோ சூடா போட்டு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆல்ரெடி சிக்கனை அரைச்சி மிக்ஸ் பண்ணி வச்சிருக்காரு. அதை எடுத்து உருண்டை பிடிச்சி கொதிக்கிற எண்ணெயில போட்டு நல்லா முறுன்னு வறுத்து எடுத்து வச்சுக்கிறாங்க. சரி ஒரு பிளேட்ல போட்டு எடுத்து கொடுங்க சாப்பிட்டு கிளம்புற டைம் ஆகுது அப்படின்னா இருங்க ப்ரோ வெயிட் பண்ணுங்க பாதி ப்ராசஸ் தான் முடிஞ்சிருக்கு. பாதி வறுத்து எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா அந்த தட்டி திருப்பியும் போட்டு வறுத்து எடுப்போம். அப்பதான் உள்ள வரைக்கும் முறுன்னு இருக்கும். நீங்க சாப்பிடறப்ப கிரன்ச்சியா இருக்கும் அப்படின்னாப்ல. விளம்பரத்துல வர்ற மாதிரி என்னென்னமோ சொல்றீங்க. சரி நல்லா இருந்தா சரி அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நல்லா சுட வறுத்து எடுத்து அந்த சிக்கன் வடையை எடுத்து ஒரு பிளேட்ல வச்சாங்க. ஒரு பீஸ் 10 ரூபா தானே 5 வடையை வைக்க சொல்லிட்டு 50 ரூபாய்க்கு. அதுக்கு மேல இவங்களே தயாரிச்சு வச்சிருக்கிற ஒரு மசாலாவை போட்டு அதுக்கு மேல ஆனியன்ஸ் எல்லாம் போட்டு நம்ம கிட்ட கொடுத்தாங்க. ரொம்ப பில்டப் கொடுத்தாரு. அவர் சொன்ன பில்டப் அளவுக்கு இந்த வடை இருக்கான்னு சாப்பிட்டு பார்த்துருவோமா. அந்த வடையை எடுத்து ஒரு கடி தாங்க கடிச்சேன். வாயில போனோம்னா சும்மா பிளாஸ்டா இருக்கு. காரசாரமா சுல்லுன்னு இருக்கே ப்ரோ. இந்த ஏரியாக்கு இந்த கடையில நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க. இந்த டைமுக்கு டான் வந்துருவாங்களாம். அவர் அந்த வடையில ஒரு மசாலா போட்டு கொடுத்தாருல அது அல்டிமேட்டா இருந்துச்சு. திருப்பி எக்ஸ்ட்ரா ஒரு 3 வடையும் அந்த மசாலாவும் நிறைய கொட்டி வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். மொத்தம் 8 வடை உள்ள போயிருக்கு. அவர் சொன்ன மாதிரியே முறுன்னு கிரன்ச்சியா இருந்துச்சு. 10 ரூபாய்க்கு இந்த சிக்கன் வடை செம்ம ஒர்த்து. நீங்க சாப்பிட்டதுலயே சீப் அண்ட் பெஸ்டான ஸ்நாக்ஸ் எது அப்படிங்கறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.